Srinivasan to talk about the brain health. Dr. A V Srinivasan, the internationally reputed neurologist. He is a very well-known person, and in India, around the top 10 neurologists in India, he has won an international award, United Nations award also for neurology, the first Indian to get an award. To get an appointment with him itself, it may take a long time, 3 months for him as a patient. That's how. And I have been trying to organize this his interactive session for more than a year. He is an expert on the brain. He has published 11 books, and now I request Dr. A V Srinivasan to share some of his views. In the meanwhile, I have requested Nurula also to interact. You can interact both in Tamil and English. மூளையில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் முன்னணிக்கு கொண்டாடணும்னா மூளையை மூலதனமாக போடணும். அந்த மூளைக்கு வரம்பு என்னன்னா நரம்பு. அந்த நரம்பில் ஏதாவது குறும்புன்னா அதுக்கு பெரம்பு எடுக்கணும். என்ன பெரம்பு? அவர் ஒரு இரும்பு பெரம்பு வச்சிருப்பார். போலீஸ்காரங்களாம் சொல்லுவாங்கல்ல, முட்டிக்கு முட்டி தட்டான்னு, அப்படி அந்த இரும்பு பெரம்பு வச்சுக்கிட்டு வர்ற பேஷண்ட்ஸுக்கிட்ட முட்டிக்கு முட்டி தட்டி வியாதி என்னன்னு பார்ப்பார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் இப்பொழுது உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய மூலதனமிக்க முக்கிய செய்திகளை சொல்ல வருகிறார்கள். அவரை உங்களிடையே பலத்த கருகோஷத்தோடு அழைக்கிறேன். இவர் இந்த பத்திரிகை பேருக்கு eSense வச்சிருந்தாரு. அந்த சென்ஸை கொடுக்கறது மூளை. அந்த மூளையில் ஆண் மூளை பெண் மூளைன்னு பிரித்து பார்க்குற சமயத்தில் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கலாம். ரெண்டும் ஒன்று தானா இல்லை டிஃப்ரெண்ட்டான? டெஃபினட்டாக பெண் மூளையும் ஆண் மூளையும் வேறு. இது 833வது சிபிசியில் ஒருத்தர் கிரீக்க ஃபிலாசபர் ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு ஆரம்பித்தார். 1854 புஷ்கின்றவர் definitely there is a difference in the brain between right brain and the left brain and male and female brain. இந்த brain நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாயினுடைய கருவுல ஒரு செகண்டுக்கு 2500 நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகுது. At the end of 90 days you get 2 billion neurons in the brain and 20 billion white matter neurons in the brain. ஒரு லேடி தான் ப்ரெக்னென்ட்னு ஆற சமயத்தில் அந்த 45th டேயில் ஆல்ரெடி 50% ஆஃப் த பிரெயின் இஸ் ஃபார்ம்ட். அதில் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, முதல் 8 வாரம் எல்லா குழந்தைகளும் பொம்பளை தான். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். எவ்ரி சைல்டு இஸ் அ ஃபீமேல் சைல்டு இன்சைட் த womb of a mother. At the end of the 8th week, depending on the testosterone, then it becomes a male and a female child. இல்லை என்னத்துக்கு நான் ஆரம்பித்தேன்னா, இந்த மூளையினுடைய முதல்ல பெண்ணினுடைய மூளை, பெண்ணினுடைய மனம், பெண்ணினுடைய குணம் இந்த தேசத்தை பிரமாதமாக வச்சிருக்கு. அதனுடைய காரணம் என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவன். இந்த பெண்ணினுடைய கருவறையில் ரத்தத்தை உறிஞ்சிரும். குழந்தையாக இருக்கிற சமயத்தில் குழந்தை பிறந்த உடனே அம்மாவோட ரத்தத்தை பாலாக குடிக்கிறோம். அந்த அம்மாவை 60 வயசில் நம்ம கட்டாயம் ரத்தத்தை உறிஞ்சக்கூடாது. அது முதல்ல கற்றுக்கணும் இங்கே எல்லாரும். அதில் அம்மா தான் உண்மை. மதர் இஸ் ட்ரூத், ஃபாதர் இஸ் ஃபெய்த். The first truth of the mother is the first faith to the child through the mind that is given. Truth without faith, you are blind. Faith without truth, you are deaf. You apply to any situations and that starts the brain functions. Brain gives you the truth, brain feels the truth, and brain gives you the faith. All of them, the base is only thought. இந்த தாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாரத தேசம், பாரதம், பாவம் இஸ் கிவன் பை த பிரெயின், ராகம் இஸ் கிவன் பை த ரைட் பிரெயின்,
தாளம் is given by the left brain. பாவமும் ராகமும் தாளமும் கூடிய ஒரே கண்ட்ரி இந்த ஊர் தான். அது பாரத்னு பேரை வச்சதே அந்த விசாலமான மனசு. இதில் அம்மா அப்பான்ற அந்த சொல், தமிழ் சொல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பிரெயினில் சொல்கிற ஆன்றது உயிர் எழுத்து, இம்ன்றது மெய் எழுத்து, மா பா என்பது உயிர்மை எழுத்து. உயிரை கொடுத்தவங்க அப்பா அம்மா, மெய் உடம்பை கொடுத்தவங்க அப்பா அம்மா, இந்த உயிரையும் உடம்பையும் கையிலேயே வச்சு 18 மாதம் காப்பாற்றிருக்கவங்க அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மாவை கவனிக்காதவன் இந்த உலகத்தில் வேறு எவனுமே இருந்தான்னா பிரயோஜனமே இல்லை ஹியூமன் பீயிங்காக. இதை வந்து இன்கல்கேட் பண்ணணும் சில்ட்ரனில். அப்படி நம்ம பண்ணினோம்னா நம்மளுடைய மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வரும், தாட்ஸ் வரும். ஏன்னா எங்களுடைய விஞ்ஞானத்தில் we cannot find out the spatial and temporal sequence of thoughts-ல spatial sequence of thought the world has understood, but the temporal sequence of thought எங்கிருந்து ஆரம்பிக்குது. இந்த மைக்கை நான் தொட போகிறேன், நான் தொடறதுக்கு முன்னாடியே 8 areas of the brain are ignited, but how it exactly starts, where the neuroradiological equipment that we have in the world can go only up to 1 minute. That is 1000 milliseconds structure and the function can be studied in the brain. Now we have no choice because the thought operates at the level of the 50 milliseconds, and hence you cannot understand the beginning of the thought from which part of the brain, because we now know definitely thought is not coming from the brain alone. Thought is produced by the brain, thought is coming from the outside. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சத்தரி எனக்கு அந்த ஐடியா தோணிச்சுடா, விட்டுட்டேன்டா, அவன் பண்ணிட்டான்டா. See, unless the thought is available in the atmosphere, the other person could have easily picked it up and then identified. This shows that the thought lies outside. Thought is a movement, thought is an energy, and when this movement and energy combines in life, you are going to have the success. So you need the brain. Then somebody can ask, if the brain is so important, what about the heart? Then definitely, yeah, vanakkam. The brain and the heart have already just arrived, so we'll and we have to have the movement and the energy, and hence we should have the continuity and then discuss it, because the matter has come and the energy is going to flow. Thank you. ஒரு சின்ன சந்தேகத்தோடு உங்களை பேச கூப்பிடலான்னு நினைக்கிறாங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, என்னென்னத்தையும் உடம்பை தயார் பண்ணுறாங்க. இந்த மூளைக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்க. இன்னொரு அடிஷனல் கேள்வியும் கேட்டுடுறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க, உனக்கு மூளை இருக்கான்னு கேட்குறாங்க, மனசு இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த மூளைக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம்? நான் முதல்ல கேள்வியை வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். உங்களுடைய முக்கியமான அதில் பகுதியில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க, வேர்டு என்ன, வேர்ட் தமிழ் அர்த்தம் என்ன சொன்னீங்க முக்கியமாக? மூளையில் மூளைக்கு என்ன இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு யோகமே முயற்சி, அதான் நான் சொல்கிறது. ரெண்டாவது, மனம்ன்றது என்னன்னு கேட்டாங்க. மைண்ட் இஸ் அ வெப் ஆஃப் தாட்ஸ் in which the first stand of thought is I exist. Science is below the mind and spirituality is above the mind. Spirituality, I am not meaning the religion sense, because நம்மளுடைய கொடி எடுத்துட்டங்கனாலே ஃபஸ்ட்டு மஞ்சள் இந்து, நடுவில் வெள்ளை முஸ்லீம், கடைசியில் கிறிஸ்டியன், தேர்ட் வந்து பச்சை வந்து முஸ்லிம்ஸ். ஏபிசி ஆஃப் த ரிலிஜியன் லைஃப், தட் இஸ் த கார்னர் பாயிண்ட். Allah, Brahman and Christ, that's the most important one. Answering to the mind, நீங்கள் வந்து மைண்டு வந்து பிரெயினில் இருக்கா வெளியில் இருக்கான்னு கேட்டால், மைண்ட் இஸ் இன்சைட் த பிரெயின் அண்ட் அவுட் சைட் த பிரெயின். இட் கேனாட் பி இன்சைட் த பிரெயின், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. பட் பிரெயின் ஹெல்த்துன்னு எனக்கு டாபிக் கொடுத்தாங்க. சின்னமாக தமிழில் வந்து மூளையினுடைய உயிர் எழுத்துக்களில் இருக்கிறதுனால உயிர் எழுத்துக்களில் மூளையை எப்படி காப்பாற்றலான்னு சொல்லலாம். அன்பே சிவம்,
ஆணவமே அழிவு, இல்லறமே நல்லறம், ஈதலுடன் வாழ்க, உண்பதில் எளிமை, ஊக்கமே உயர்வு, எண்ணியபின் செய்க, ஏக்கத்துடன் வாழாதே, ஐயப்பாடு தவிர், ஒழுக்கமாக வாழ்வீர். அப்படின்னா உண்ணல், உறிஞ்சல், ஊதல், குடித்தல், பான்பராக் போடுதல், இதுதான் பஞ்சமகா பாதகம் பாடிக்கு. ஒழுக்கமாக இருத்தல், ஓடு அல்லது உடற்பயிற்சி செய், ஔடதம் தவிர்ப்பீர், அகுதே அறிவு. ஸோ மூளையினுடைய என்டையர் பகுதி நல்லா வேலை செய்யணும்னா இந்த உயிரெழுத்துக்களில் ஃபாலோ பண்ணால் ஆலேருந்து அவு இருந்தால் தான் ஔடதம் தவிர்ப்பீர், ஆலேருந்து ஓ இல்லைன்னா ஔடதத்தோடு இருப்பீர். இந்த மெடிசினை நீங்கள் எடுத்துனீங்கன்னா இங்கிலீஷில் மெடிசின் ப்ளஸ் லவ் இஸ் மெடிகேர், மெடிசின் வித்தவுட் லவ் இஸ் மெடிசின். This is the fact of the life in our point has already been mentioned. I told you the 2 points most important, truth and faith. In the truth and faith and நம்ம medical knowledge extrapolate பண்ணோம்னா first we'll take the sleep. What is the truth? 11 to 6 மனுஷன் வந்து தூங்கியானோம். அந்த 11 to 6 ஏன் தூங்கணும்னா 12 மணிக்கு 4 மணிக்கும் அவனுக்கு வந்து அந்த தூக்கத்தில் அந்த முக்கியமாக நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்குது. அந்த சமயத்தில் கட்டாயம் மக்கள் வந்து தூங்கியே ஆகணும். இந்த தூக்கத்தை மிஸ் பண்ணால் அவங்க வந்து போயிடும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தில் 2 பகுதி இருக்குது. நாங்கள் சொல்லுவோம் ஆரியம் என்ஆர்இஎம்னு. இந்த ஆரியம் ஸ்லீப் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கெடுத்துருச்சுன்னா உடல் அளவில் ஸ்ட்ராங்காக இருப்போம், மைண்ட் அளவில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அந்த என்ஆர்இஎம் ஸ்லீப்னு ஒன்று இருக்குது. சில ட்ரக்ஸ் வந்து என்ஆர்இஎம் ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா மனதளவில் ஸ்ட்ராங்காக இருப்போம், உடல் அளவில் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஸ்லீப் ரொம்ப முக்கியம். 2வது பிரெயின் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிற இடம் வந்து தலைவலி. தலைவலி ஹெடேக் இஸ் ஹெடேக் ஃபார் ஈவன் டாக்டர்ஸ். இந்த தலைவலிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 5 கரெக்டாக வந்து டைமுக்கு சாப்பிட்ணும், பட்னி இருக்கக்கூடாது, 2வது அதிகமாக சாப்பிட்டுட்டு படுத்துக்கூடாது, ஏன்னா அந்த அப்டாமினல் டிஸ்டென்ஷன் ப்ரொடியூசஸ் ஹெடேக். 3வது வெளிச்சத்தில் வர்ற சமயத்தில் கண்ணாடி போட்டுக்கலாம், கருப்பு கண்ணாடி. 4வது முக்கியமாக மூஞ்சியை போத்தின்னு படுத்துக்கூடாது, பிகாஸ் யூ ஆர் இன்ஹேலிங் யுவர் ஓன் கார்பன் டை ஆக்சைடு டு கெட் யுவர் வாட் வி கால் இட் எஸ் ப்ளூ டர்ட்டில் ஹெடேக்ஸ். ஸோ முக்கியமாக மூஞ்சியை போத்தின்னு படுத்துக்கூடாது. ஏசியும் போட்டுன்னு மூஞ்சியை படுத்துனா டெஃபினட்டாக தலைவலியோடு இருப்போம். 5வது வந்து டெஃபினட்டாக நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏபிசிடிஇ லைஃப்பில் கூடாது. ஏன்னா ஆல்கஹால், பீனா பீடா, சீனா சிகரெட்டு, டீனா டிஸ்கோ டான்ஸு டேம்ஸு ட்ரக்ஸு, ஈனா எலிவேட்டட் ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால். இந்த ஏ டு இ இல்லைன்னா எஃப் நீங்கள் ஃபுல்லி ஃபிட்டு, ஏ டு இ இருந்தால் யூஆர் ஃபுல்லி வித் ட்ரக்ஸு. இது 3வது பாயிண்ட்டு ஹெடேக். ஸோ 3வது முக்கியமாக எல்லாருக்கும் வயசாச்சுன்னா நடுக்கிற வியாதி வருது, அது என்ன பண்ணலாம், இல்லைன்னா மறதி நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மறதி நோய் லாயர்ஸுக்கு அவ்வளோ வருது இல்லை, டாக்டர்ஸுக்கும் வருது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாருக்கும், வக்கீல்களுக்கு மட்டும் வருது இல்லை. ஏன்னா எண்ணங்களுடைய பரிமாற்றம் அவங்களுக்கு அதிகம். தே ஆர் ஏபிள் டு திங்க் அதர்ஸ் வாட் தே திங்க், அண்ட் தேர்ஃபோர் லைஃப்பில் வந்து 0 to 20 யூ கேன் அப்யூஸ், மிஸ்யூஸ், டிஸ்யூஸ் யுவர் பாடி அண்ட் பிரெயின். Between 20 and 40 do not abuse your body and brain. 40 to 60 do not misuse your body and brain, and 60 plus do not disuse your body and brain. 1947 இந்தியனுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 37 இயர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 69 வயசில் இருக்கோம். அதனால் டெஃபினட்டாக மறதி நோய் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தியா இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆகணும். அந்த மறதி நோயை இந்தியாவில் ரொம்ப கஷ்டம், பட் பண்ணி தான் ஆகணும். இந்த மறதி நோய் வந்து வரும். ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியமாக வயசாச்சுன்னா அதே ஏ டு இ நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா அண்ட் அஸ் வெல் அஸ் அலர்ஜி வரலாம். பின்னா பிளட் ப்ரெஷர் வரலாம். சின்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் கேன்சர் வரலாம். டின்னா டயபிட்டிஸ் வரலாம், டிமென்ஷியா வரலாம், டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் வரலாம். ஈனா எபிலெப்சி வரலாம். இதில் ஏதாவது ஒன்றுத்தில் மாட்டின்னுடுவாங்க. ஸோ வயசானவங்க வந்து அந்த ஏ டு இ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே மாதிரி பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா இன்னொரு ஏ டு ஐ சொல்லுவேன் லைஃப்பில். ஏ அவங்க வந்து ஏஜ், அது நம்ம கையில் ஒன்றும் இல்லை. 45 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தால் 25% ஸ்ட்ரோக் மேலில் உண்டு, 20% ஃபீமேலில் ஸ்ட்ரோக் டெஃபினட்டாக உண்டு. ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு வந்து அந்த பிளட் வெசல்ஸை வந்து அடக்க ஏற்படும். 2வது
Bனா வந்து blood pressure ஒழுங்காக பார்த்துக்கணும். blood pressure பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வெயிட் எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். height in inches is equal to weight in kg. 10 kg for more for male, 5 kg for female. என்னுடைய ஹைட் வந்து 5'6.5", 66 inchesனா 76லேருந்து 56 இருக்கலாம். என்னுடைய வயிற்று சுத்தளவு half of your height, அவ்வளோதான் finished, easy way. என்னுடைய வெயிட் வந்து என்னுடைய ஹைட் வந்து 66, எனக்கு வயிற்று 33 மேலே போச்சுன்னா கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தாலும் இஸ் a central obesity syndrome. Be careful, you can get the heart attack. 1945லேருந்து 54 வரைக்கும் இருந்தவங்களுடைய கோல்டன் ஜெனரேஷன் ஆஃப் த என்டையர் செஞ்சுரி ஆஃப் திஸ். 54க்கு அப்புறம் டெஃபினட்டாக grandfather sees his grandson dying because of heart attack and this is the most important point. 45 வயசுலேருந்து 54 வயசு இருக்கிறதுக்காக the baby bloomers. உலகத்தில் கம்ப்ளீட்டாக வந்து ரிலாக்ஸேஷன் வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சு குழந்தைங்களை உற்பத்தி பண்ணாங்க. இப்போ குழந்தைங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறையா வந்தாச்சு. பிகாஸ் men sperm count is coming, ladies PCOD is increasing, fast food is one of the factor. So most important thing is C வந்து coronary artery disease, D na diabetes, E na elevated cholesterol, F na female of distribute prostitutes oda connection, G na ganja and other drugs அடிக்கிறது, H na hypothyroid, I na injury to the brain and infection in the body, A to I இருந்தா J jolly person, A to I இருந்தா fully with the drugs. ஸோ பிரெயின் ஹெல்த் முக்கியமாக பாடு பண்ணணுன்னா A to I முக்கியமாக நல்லா வச்சுக்கணும். இது எல்லாம் வச்சுருந்தாலும் மூளையில் வந்து என்னன்னாலும் இந்த மூளை இருக்கிறவங்கள பார்த்து மூளை இருக்கான்னு கேட்கணும். எல்லாருக்கும் இருதயம் இருக்கான்னு கேட்பாங்க. மூளை இருக்கான்னு அது எல்லாருக்கும் டவுட்டே இல்லை, எப்பவும் இருக்குன்னு தான் நினச்சிக்கிறேன். ஆனால் இருதயம் இல்லாதவர்கள் அதிகம். அந்த இருதயம் அந்த மூளையை வந்து நல்லா இயங்கணும். பிகாஸ் எவ்ரி பீட் ஆஃப் த ஹார்ட் இஸ் கண்ட்ரோல் பை த பிரெயின் and every action of the brain is controlled by the blood supply coming from the heart. They are the heart and soul, the head and the body, the mind and the brain. And he said 6:22 and another 2 minutes I will just take, because I have to really think of all the human body. The brain function is very, very important. Brain, there are only basically 3 functions. One is cognition, that is higher function. Second is conation, that is a movement. Third is affect, motor, expression of emotion. All these 3 functions form the brain. And the most important thing is the lady's brain on the left more than the right. Gents' brain on the right more than the left. Ladies, 30% God has given increased connections to the brain between the right hemisphere and the left hemisphere. And because of that, the table தடவிக்கிட்டு குழந்தைய பின்னிக்கிட்டு வேலைக்காரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மல்டி டாஸ்க் இஸ் ஒன்லி பாசிபிள் வித் ஃபீமேல். வேரஸ் மன் ஒன்லி யூனிட் டாஸ்க். அவனை எப்படி பனிஷ் பண்ணணும்னா ஷேவ் பண்ணுற சமயத்தில் கேள்வி கேட்டிங்கன்னா கட் பண்ணி விடுவான். தட்ஸ் அ பெஸ்ட் வே டு பனிஷ் அ மேல். நவ் திஸ் ஹோல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மேல் பிரெயின் அண்ட் த ஃபீமேல் பிரெயின், தி ரியல் போர்ஷன் ஆஃப் த ரைட் பிரெயின் இஸ் கண்ட்ரோலிங் த men. So they are all mathematics and then the abstraction, everything is more. But when it comes to the anatomy and physiology, women are more exposed to depression, women are more exposed, but they can definitely manage the aggression much better because of certain anatomical factors, because it's a lay public, and I don't want to go into the technical details of this depression and as well as for the anger. But a lady has got a lovely hand, she got a lovely lip. What I mean by that is left inferior parietal lobule. That is the one that makes a woman a lady. And then the most important point in the between the left and the right, it is the left and the right should combine together. Because in life, you need facts and figures. Men like facts, but they like more figures. So the brain is important, and that's a point that we might understand very well. And once you do that, I think the brain health depends on only your health, which what you want to do with A to I, you should be very, very happy. And I just want to see only with 5, the man's success depends on only A to E. A is attitude should be positive. B, he should have absolutely controlled behavior. C, impeccable character. D, it should be mixed with duty, dignity and discipline. If that is there,
you will show your excellence explicitly expressed in every action of yours as Srinivasan did it today. Thank you. ஒரு கேள்வி இந்த என் பேர் எம்ஆர் இளங்கோவன், என்ஜிபிஎல் செக்ரட்டரி. அனைத்து உயிரினங்களுக்கும் படைப்பில் மூளை இருக்குது. நம்ம மனுஷனை திட்டும் பொழுது மூளை இருக்கான்னு கேட்குறோம், களிமண் இருக்கான்னு கேட்குறோம். பட் ஏன் குறிப்பாக கிராமப்புறங்களில் உனக்கு என்னடா ஆட்டு மூளையாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முக்கியமான கேள்வி. அதாவது அனிமல்ஸ் சின்ன ஓரின ஆர்கானிசம் எடுத்து பார்த்து வர சமயத்தில் நம்மளுடைய திங்கிங் லோப், ஃப்ரான்டல் லோபுன்னு ஒன்று இருக்குது. அது அனிமல்ஸில், அது ஆட்டுக்கெல்லாம் சின்னது ஃப்ரான்டல் லோப், பட் பேசல் லோபு பெருசு. ஸோ அனிமல்ஸுக்கும் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸுன்னா, நம்பர் ஒன், அனிமல்ஸ் ஹேவ் காட் அப்சல்யூட் ஃப்ரீடம் but no choice. So frontal lobe is small, no choice. Human being, the frontal lobe is very big. It covers the basic portion of the brain itself. And the base தான் உங்களுக்கு what I would call it as animal instinct அங்கே தான் இருக்கு. We will all behave like an animals if we don't have a frontal lobe. Frontal lobe gives you the reasoning, frontal lobe gives you the execution, frontal lobe gives you the action, frontal lobe gives you the memory. Everything operates in frontal lobe. God has given very high, and hence man behaves with reason, man behaves with truth and faith. Aadu appadi kediyadhu pa aatu moundana, because the frontal lobe is not there, it is moved by this. Man has got more of choices but no freedom. Right from the childhood you have no freedom. You are always dependent on somebody. Poranda odane, but the difference between the male and female, the man is the only animal who can sleep on his back, no other animal. That's another fact which is exclusively for human being. Answering to a particular point, man is made a man only on frontal lobe. Fortunately, prefrontal cortex and orbitofrontal cortex, unfortunately the ladies have got much better control than men. Thank you. Like a kidney transplantation and heart transplantation, in case a head transplantation is possible, in case, then in that event, if a rejection takes place, is it the head that is rejecting the body or the body that is rejecting the head? No, I would say immunity is the wisdom of the body and hypersensitivity is the stupidity of the body. Body cannot control the mind. The mind can control the brain, but the brain cannot control the mind. Mind, the immunological functions are settled in the brain. Now answering to your point, first is preamble itself is impossible. You cannot transplant the brain. You cannot even connect the two neurons, because each and every neuron has got its own connections. You have 10 billion neurons in cortex, 20 billion white matter neurons, and interconnection between them is much more than the particles of the universe present in this universe. So it is impossible to give a direction. It is a nature's creation. Man is thought operable. So thought gives you invention. Thought cannot give you creation. Creation is a nature's way. So we should not try to interfere with to put it in one words, if science invade the very hard domain of nature, what terrible penalties may not she inflict upon tumor, cancer, etc. What is the wetness of water due to? It is a perfect combination of H2 and O. What I mean is two atom molecules, one atom of oxygen combines to form water, that becomes, but the two are igniting gases, it fires. Whereas the resultant is a water which quells it. Naturally, same way, the gene and as well as the environmental play a crucial role in the intelligence of the person. Most brilliantly person, if he is going to be not given an opportunity, you can see the idiocy in him because of the environment. So if you give the environment, everybody is intelligent. There is no such thing as one race is superior over the other. It is an idiotic thinking. And if you give the opportunity to everybody, they will shine exactly like an intelligent person. It is the absence of intelligence is due to the absence of opportunities. If you give them, and now the computer has come, the memory is not needed. You find the brilliance because the man is acted by the thought. And the thought is equal for all of us. The brain is equal for all of us. Only I may be just extended by this. Why I want to say there is no such thing as
it is the thought that separates. It is the thought that separates and not the brain. The brain integrates. If I eat, and if you see me eating, all the areas in the brain are ignited. All the brain areas which are ignited in me are also ignited irrespective of the caste, irrespective of the religion. Brain act in unison. So intelligence is common, opportunity is necessity, and if you give them, they are as intelligent as ever and not the black. மூளையினுடைய பரிணாம வளர்ச்சி எடுத்துட்டீங்கன்னா exactly man, especially corticospinal tract, is one tract which is present in all of us. It explains all the movements of your body, including movement of the thought, movement of your behavior, movement of your eyes, etc. Nature has given 10 million frontopontocerebellar fibers, which makes us, that is, the nature cannot create the brain now for 4 generations later. Man is in possession of an organ 4 generations later, and that is the beauty of that. So we should take out that the black man is not intelligent and the white man is superior. As a matter of fact, he has got more incidence of cancer of the skin. Thank you, Dr. Srinivasan, for the interesting and the informative speech.